பவுலுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை யாருடைய வார்த்தை? கர்த்தருடைய வார்த்தை. எங்கிருந்து கொடுத்தார்? பக்கத்தில் நின்று சொல்லி இருக்கிறார். நெருக்கம் இல்லாமல் போகப்படுகிற சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் வரும்போது உங்களுக்கு ஒரு வேர்டு கிடைக்குதுன்னு வைங்களேன். அந்த வேர்டு ஆண்டவர் எப்படி சொல்லியிருப்பார் தெரியுமா? பக்கத்தில் நின்று. அதுதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? இந்த நாளில் என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற கர்த்தருடைய நற்செய்தி இதுதான். கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால் சத்துரு என்ன முயற்சி பண்ணாலும் அந்த வார்த்தை நிறைவேறும் அளவு உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. உங்கள் தீபத்தை அணைக்க முடியாது. உங்களை பீறி போட முடியாது. சிங்கத்தினுடைய சுபாவம் அல்லவா? சிங்கம் அல்லவா பீறி போடும். ஆனால் வார்த்தை உடையவனை சிங்கமே வந்தாலும் பீறி போட முடியாது. காரணம், வார்த்தை வல்லமை உள்ளது. அந்த வார்த்தை அவனுக்குள் எப்படி விதைக்கப்பட்டது தெரியுமா? வார்த்தையானவரே இறங்கி வந்து பக்கத்தில் நின்று, அருகே நின்று. இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கும்போது எத்தனை பேர் ஃபீல் பண்ணுறீங்க? ஆண்டவர் என் பக்கத்தில், ஆண்டவர் என் அருகில். ஹல்லேலூயா. தைரியமாக இருங்கள். எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும் உங்களுக்குள் ஒரு வார்த்தை விதைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது நிறைவேறும். நீங்கள் சாட்சியாய் நிற்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.